கடந்த வாரம் ஒரு 3 நாட்களுக்கு மேலாக நீங்க கோவை பகுதியில இருந்திருக்கீங்க, கொங்கு ரீஜியன்ல இருந்திருக்கீங்க. ஒரு 3 நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்கீங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். கோவை எப்படி சார் இருக்கு? கோவையுடைய கள நிலவரம் என்னவா இருக்கு? குறிப்பாக இந்த நகர்ப்பகுதிகள்ல ஒரு 70%க்கும் மேலாக போலிங் ஆனா அண்ணாமலை அவர்கள் ஜெயிப்பார்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. கோவையுடைய நிலவரம் எப்படி இருக்கு? அண்ணாமலைக்கு எப்படி சார் வெற்றி வாய்ப்புகள் இருக்கு? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் சரி, அண்ணாமலை அவர்களுக்கு பெருகி வருகிற ஆதரவு கண்டு கலங்கி இருக்கிறார்கள் அல்லது பதட்டம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை கோவையில் நான் சென்றிருந்த போது உணர்ந்து கொண்டேன். 2 கட்சிகளிலும் எனக்கு வேண்டிய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அண்ணாமலை எப்படியாவது வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அதை தடுப்பதற்கு பண விநியோகம் செய்வது என்று தீர்மானித்திருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள் சிலர் கூறுகிறார்கள். 2 கட்சியுமே பணப்பட்டுவாடாவில் ஈடுபடும் என்பது எனக்கு கிடைத்த தகவல். இன்னொன்று, ஒரு அரங்க கூட்டம், ஹால் மீட்டிங், கல்யாண மண்டப கூட்டத்திலே ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்கள் 2 பேர், ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற முறையிலே நான், ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு மணிகண்டன் ஆகிய 4 பேரும் பேசுவதற்கு அனுமதி கேட்கப்பட்ட போது அந்த அனுமதி மறுக்கப்பட்டது. பிறகு நீதிமன்றம் சென்று ஒரு சுயேட்சை வேட்பாளர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு நடத்த வேண்டிய அவசியம் என்கிற தலைப்பிலே அவர் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு அந்த கூட்டத்தில் எங்களை பேசுவதற்கு அழைத்து நாங்கள் பேசிவிட்டு வந்தோம். வெளிப்படையாக நான் அரசியல் பேசியது சாணக்கியா தொலைக்காட்சி நடத்திய பட்டிமன்றத்தில் தான். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அண்ணாமலை என்கிற ஒரு மனிதரை வீழ்த்த வேண்டும் என்பதிலே இவர்கள் அவ்வளவு வேகமாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அண்ணாமலைக்கு உயர்ந்து வருகிற ஒரு செல்வாக்கு. நீங்கள் கூறியது போல நகர்ப்புறத்திலே மிக வலிமையாக இன்றைக்கு அங்கே கோவை நகர்ப்புறத்திலே மாநகர பகுதியிலே 3 பிரதான வேட்பாளர்களில் யார் வலிமையானவர் என்று கேட்டால் அண்ணாமலை தான். ஊரக பகுதிகளில் அதிமுக வலிமையாக இருக்கிறது. அங்கே திமுகவும் பாஜகவும் அந்த வலிமையை பெறுவதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறது. அது சூலூர் ஆகட்டும், அதே போல பல்லடத்தினுடைய சில பகுதிகளாகட்டும், இங்கே எல்லாம் அங்கேயும் பாஜக தீவிரமாக கான்சென்ட்ரேட் செய்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு 75% அங்கே 80% போலாகுமானால் அண்ணாமலையினுடைய வெற்றி உறுதி என்பதுதான் உள்ளூரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர், ஒரு போலீஸ் அதிகாரி ஆகியோர் எனக்கு சொன்ன தகவல். நகர்ப்புறத்தில் சொல்றீங்க நீங்க? ஒட்டுமொத்த அளவில். ஓகே. நகர்ப்புறத்தில் எவ்வளவு போலிங் ஆனாலும் அதில் மெஜாரிட்டி அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. நகர்ப்புறத்தில் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் வெற்றியை நோக்கி நகரக்கூடிய போட்டியை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நிறுத்த வேண்டும். அதை எப்படி நிறுத்துவது? கரன்சியின் மூலம் நிறுத்துவதா, அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்துவதா என்று பல யோசனைகள் போய்கொண்டிருக்கின்றன. கோவையில பணத்தை இறக்கிவிட திட்டம் போட்டிருக்காங்களா? குடும்பத்திற்கு 2000 அல்லது 2500 கொடுப்பது என்று ஒரு முக்கிய கட்சி திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த கட்சியைச் சேர்ந்த பிரமுகர் ஒருவரே எனக்கு சொன்னார். பணம் எல்லாம் உள்ளே போய் சேர்ந்து விட்டது, கொடுக்கிற வேலை பாக்கி என்று சொன்னார்கள். அதை எப்போது கொடுப்பது? டைம் பார்த்து கொடுப்பது. எனக்கு தெரிந்து பெரிய அளவில் பணப்பட்டுவாடா விநியோகம் அங்கே நடைபெறுமானால், பெரிய அளவில் கரன்சி விநியோகம் நடைபெறுமானால் தேர்தல் நிறுத்தப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கோவையை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் அப்படி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் தேர்தல் நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி தேர்தல் நிறுத்தப்பட்டால் அதை நான் வரவேற்பேன். கோடிக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்து, முறையற்ற வகையில் ஈட்டிய பொருளை வாரி இறைத்து தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்களுக்கு ஆர்கே நகரில் நடந்தது போல தேர்தல் ரத்து என்பது நடைபெற வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்தாலும் வியப்பதற்கில்லை. ஆனால் நேர்மையான முறையில் மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டு நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறுமானால் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு என்னுடைய விடை. பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, வளர்ந்து இருக்கிறது. இரண்டாவது, இன்றைக்கு கோவையில யார் வெற்றி பெறுவது நல்லது என்று கேட்டால் திரு அண்ணாமலை வெற்றி பெறுவதுதான் நல்லது. திமுக வேட்பாளரோ அண்ணா திமுக வேட்பாளரோ வெற்றி பெற்றால் பார்லிமெண்ட் கேன்டீன்ல பகோடா சாப்பிடலாம். மற்றபடி அவங்களால என்ன பலன் கிடைக்கும்? மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? கோவைக்கு வந்தே பாரத் ரயில் வருவதா? வந்தே பாரத் மெட்ரோ ரயில், வந்தே பாரத் ஏற்கனவே போய் கொண்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் கோவைக்கு வர வேண்டும், சென்னை மாதிரி என்று சொன்னால் வாதாடி பெறுகிற ஒரு வலிமையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேவை. சர்வதேச விமான நிலையம் வர வேண்டும். சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய பிரச்சனைகளை அழுத்தமாக பேசி தீர்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் தீர்ப்பதற்குரியவர் அண்ணாமலை என்ற கருத்து அங்கே பரவி வருகிறது. அதைத்தான் நானும் கோவை வாக்காளர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அண்ணாமலை வெற்றி பெற்றால் கோவைக்கு ஒரு மத்திய அமைச்சர் கிடைப்பார், கேபினட் அந்தஸ்து அவருக்கு கிடைக்கும். ஏனென்றால் பிரதம அமைச்சருடைய தனி அன்புக்கு பாத்திரமான மாநில பாஜக பிரமுகர்களில் தலைவர்களில் மிக முக்கியமானவர் அண்ணாமலை. ஆகவே அண்ணாமலை வெற்றி பெறுவது என்பது கோவைக்கு நல்லது, மாநகருக்கு நல்லது, தமிழகத்திற்கு நல்லது. அதே போல திராவிட அரசியலுக்கு மாற்று அரசியலை முன்னெடுக்க விரும்புகிறவர்கள் கோவையில் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. எங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக